ஜெயக்குமாரின் 2 மகன்களிடமும் தனிப்படை போலீசார் இன்று 6வது நாளாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. மரணம் நடந்து 5 நாட்கள் ஆகியும் தனிப்படை போலீசார் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. ஜெயக்குமாரின் மகன்கள் கடிதத்தில் குறிப்பிட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தியும் வழக்கில் முன்னேற்றம் இல்லை என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் அரசி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மர்மமான முறையில் அவர் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் உடலானது பாதி இருந்த நிலையில் அவரது சடலத்தை போலீசார் மீட்டனர். இந்த மரணம் குறித்து விசாரிப்பதற்காக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில ஒரு 8 தனிப்படைகள் அமைச்சிருந்தாங்க. இன்னையோட 5 நாள் ஆகுது. 5 நாள் ஆகியும் கூட தற்பொழுது வரை இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதாவது நடந்தது கொலையா அல்லது தற்கொலையா அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல எந்த ஒரு தகவலும் பொதுமக்களுக்கும் சரி ஊடகத்துக்கும் சரி தெரியப்படுத்தல. இந்த சூழ்நிலையில இன்று 5வது நாளாக ஜெயக்குமார் 2 மகன்களிடமும் அவங்களது வீட்டுல வச்சு ஒரு தனி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பதற்காக இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் சிபிசிஐடியாக இருக்கக்கூடிய முத்தரசி என்பவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலர்களுக்கு இன்று காலை ஒரு ஆலோசனை ஈடுபடுவதற்காக வருகை தந்திருந்தார். இதன் காரணமாகவே நாம் புரிந்து கொள்ளலாம், இந்த ஜெயக்குமாரின் மரணம் என்பது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. 5 நாட்கள் ஆன நிலையிலும் சம்பவம் குறித்து எவ்வித ஆதாரங்களும் காவல்துறைக்கு கிடைக்கவில்லை. இதனால் தற்போது போலீசார் மிகவும் திரடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடிய திட்டம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிற 8 தனிப்படைகளும் நெல்லை, ராமநாதபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களை ஒரு தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திசைவெளியில இருக்கக்கூடிய ஒரு கடையில போயிட்டு ஜெயக்குமார் ஒரு டார்ச் லைட் வாங்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சியும் தற்போது வைரலாக வருகிறது. இந்த சிசிடிவி அடிப்படையாக கொண்டு அவர் ஏன் டார்ச் லைட் வாங்க வேண்டும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 8 தனிப்படைகள்ல 4 தனிப்படைகள் உவரி, திசைவேலி, திருநெல்வேலி மற்றும் கரை சுற்றுப்புதூர், அதாவது ஜெயக்குமார் வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கரை சுற்று பகுதி ஆகிய பகுதி முழுவதுமே தற்போது போலீசார் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தடயவியல் நிபுணர்களும் அந்த இடத்துல ஒரு மிகுந்த தீவிர சோதனை உட்படுத்திட்டு வராங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெயக்குமார் இல்லம் மற்றும் அந்த தோட்டம் முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. தற்போது 5வது நாளாக இன்றும் விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அரசு அண்மை விவரங்களுக்கு நன்றி சரவணன்.